வணக்கம். இன்றைக்கி நம்ம ரியல் டைம்ஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா தேசம். இந்த சவுதி அரேபியா தேசத்துடைய இளவரசர் பார்த்திங்கன்னா முகமது பின் சல்மான். அந்த தேசத்தில் என்ன ஒரு சட்டம் பார்த்திங்கன்னா, தவறுகள் செய்யும்போது அது பாலியல் குற்றங்களாகவோ இல்லை போதைப் பொருட்கள் சம்பந்தமான குற்றங்களாகவோ அந்த நாட்டில் நடைபெறும் போது சட்டங்கள் மிகவும் கடுமையானதாக இருக்கிறது என்பதுதான் இன்றைய ரியல் நியூஸில் நம்ம பார்க்க போகிறது. ஏன் அந்த நாட்டில் சட்டங்கள் கடுமையாக இருக்குது? ஏன் அந்த நாட்டில் சட்டங்கள் கடுமையாக இருக்குதுன்னு சொன்னால், சவுதி அரேபியா கல்ஃப் நேஷன்ஸ் முழுக்க அவருடைய கடவுளின் கோட்பாடுக்குள்ளாய் இயங்குகிற தேசங்கள் அதெல்லாமே. அவருடைய கடவுளுடைய கோட்பாடு என்றால் அல்லாஹ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு 10 கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அந்த 10 கமாண்ட்ஸில் இதெல்லாமே அடங்கியிருக்கும். போத் கிறிஸ்டியன்ஸ் ஆல்சோ த சேம் கமாண்ட்ஸ் ஒன்லி. பட் கிறிஸ்டியன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், காட் டோட்டலாகவே தவறு செய்தால் மன்னிக்கப்படணும். அதே போல் ஒருத்தனை மரணத்திலிருந்து உன்னால் காப்பாற்ற முடியும்னா நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு. அதனால தான் ஒரு சில சட்டங்கள் நம்ம மற்ற கண்ட்ரியில் பார்க்குறப்போ மேக்ஸிமம் ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த அரேபிய தேசங்களிலே அவர்கள் கொடுப்பது சட்டம் பார்த்திங்கன்னா முற்றிலுமாக வேறுபட்டிருக்கிறது மற்ற நாடுகளை சந்திக்கும் போது. மற்ற தேசங்களிலே அதிகமான ஒரு குற்ற செயல்களில் கடுமையான குற்ற செயல்கள் மரண தண்டனை தான் விதிக்க வேண்டும் என்கிறதான கட்டாயத்தில் வரும்போது மரண தண்டனைக்குள்ளாய் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை மரண தண்டனைக்குள்ளாய் அவர்களுக்கு அரசாங்கம் மரண தண்டனை விதிக்கிறது. ஆனால் அரேபிய தேசங்களிலே இது செய்தாவே மரண தண்டனை தான். அது போதைப் பொருளாக இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த தவறை செய்யும் போது அவர்கள் கடுமையான தண்டனைக்குள்ளாய் ஆளாக்கப்படுகிறார்கள். மரண தண்டனைக்குள்ளாகவும் அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். 2024 தரவுகளின்படி 345 பேர் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ரகசியமாக. இது அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. சவுதி அரேபியாவை பொறுத்தவரையிலும் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புதிய எண்ணிக்கை, இதுவரையில் இல்லாத தூக்கு தண்டனை மரண தண்டனை விதித்தவருடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 347 எண்ணிக்கை. இது ரொம்ப அதிகம் விஷயம்லாம். மற்ற கண்ட்ரிலெலாம் பார்க்கும்போது இந்தளவுக்கு எண்ணிக்கை ஒரு வருஷத்தில் மரண தண்டனை கொடுப்பாங்களா தெரியாது. ஆனால் சவுதி அரேபியாவில் இந்த சட்டங்கள் மூலியமாய் மரண தண்டனை விதிக்கப்படுறாங்க. அதில் 3 சிறுவர்கள், இளம்பெண்கள், பெரியவர்களும் அடங்குவார்கள் என்று இந்த நியூஸ் தரவு நமக்கு சொல்லுது. இதை கடுமையாக உலக சுகாதார அமைப்புகள் இதை கடுமையாக இந்த கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் சவுதி அரேபியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டங்களை மற்ற நாடுகளுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் அவங்களுடைய அந்த வளைகுடா கண்ட்ரியும் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் சட்ட திருத்துக்குள்ளே தான் அவங்க ரன் பண்ணுறாங்க. அதனால் அந்த சட்டங்கள் அது கடுமையாக்கப்படும் போது அவங்க தேசத்தில் குற்ற செயல்கள் கம்மியாகுது சொல்லிட்டு அந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்குது. இது ஒரு பக்கத்தில் உண்மைதான் ஆக்சுவலாக. மற்ற கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா அநேக நம்ம இந்திய தேசத்தில் இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா நிறைய தவறுகள் நடக்குது. அந்த சட்டங்களை சட்ட ரீதியாக கொண்டு போகிறாங்க. அந்த குற்றங்கள் ஒரு சில குற்றங்கள் கடுமையாக்கப்படாததுனால அது மறுபடியும் மனிதர்களால் செய்யப்படுது. ஆனால் சவுதி அரேபியா போல நாடுகளில் இது மாதிரி குற்றங்களுக்கு விதிக்கிற தண்டனை கடுமையாக இருக்கிறதுனால தான் அந்த குற்றங்கள் இருந்தாலும் அது குறைந்த அளவாக அந்த நாடுகளிலே இன்றளவும் காணப்படுவதற்கு அவருடைய சட்டங்கள் மிகவும் கடுமையாக இருக்கிறதுனாலையும் அவர்கள் தண்டனைகள் மிகவும் கடுமையாக இருக்கிறதுனாலையும். சிம்பிளாக சொல்லப்போனால் 2 பேர் சண்டை போடுகிறாங்கன்னா ஒரு ப்ளீடிங் வர அளவுக்கு அடித்தாவே அவங்க கிரிமினலைஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைல் பண்ணிருவாங்க. இது மாதிரியான ஒரு தேசம்தான் அந்த வளைகுடா நாடுகள். தவறுகள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்படுகிற ஒரு தேசமாக சவுதி அரேபியா வளைகுடா நாடுகள் இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்திங்கன்னா
காட்ஸுடைய பிளான் தான் அவங்க வந்து ஒபே பண்ணுறது. அவங்களுக்கு வந்து மனிதர்களுக்கு உண்டான ரூல்ஸ் கிடையாது. கடவுள் என்ன எங்களுக்கு சட்டங்களை கொடுத்திருக்கிறாரோ அந்த சட்டங்களை தான் நாங்கள் நிறைவேற்றி கையில் எடுப்போம் என்றது தான் அவங்களுடைய ரூல்ஸ். பழமை இப்போ இருக்கிற நம்முடைய வளர்ந்த நாகரிகத்தில் அதெல்லாம் ஒரு சில நாடுகளில் கிடையாது. ஆனால் அந்த நாடுகளில் அந்த வரலாறு மிக்க அந்த சட்டங்களை வந்து அவங்க வந்து இன்றளவும் அவங்க வந்து கடைப்பிடித்துட்டு வர்றாங்கன்றது தான் இங்கே சரித்திர உண்மை.